இப்போ சீமான் முழுமையாக விஜய் எதிர்க்கிறாருன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, என் தலைமையில் நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் தான் கூட்டணின்னு அவர் சொன்ன பிறகு தான் சீமான் முற்றிலுமாக விலகி வரார். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொன்ன இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே திடீர்னு தம்பியை ஆதரிப்பார், திடீர்னு எதிர்ப்பார், இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் முழுமையாக சிஎம் பதவி இப்போ நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் தான். இப்போ அவர் கொள்கையை அறிவிக்கிறாரு. நான் தமிழ் தேசியம் திராவிட ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் எதிர்க்கவே ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக எப்போ வேகமாக விஜய் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, சிஎம் சாரை அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக விமர்சனம் வைக்கிறாரு. எந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னா, திமுக செட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண வைக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ லாஜிக் எரர் பாருங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், அது சீமான் விஜய் எதிர்க்கிறன்னு முடிவு பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜான் கிட்ட உள்ள நடக்கிற விஷயம் இது. ஜான் கிட்ட ஒரு என்ன சொன்னால் ஒரு துண்டு இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் சேர்ந்து செயல்படலாம். அது இல்லைன்னு ஆனது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இவர் பகிரங்கமாக இவர் அறிவிக்கிறாரு, முதலமைச்சர் நான் தான், என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லும்போது தான் அங்கே முரண்பாடு உருவாகுது. அந்த முரண்பாடு உருவான பிறகு தான் இவர் முத்து இறந்து போகிறாரு. அப்போ போய் சந்திக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்ததுனாக்கா இந்த சந்திப்பை அவாய்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க.